எடுத்துக்காட்டு 1. தமிழ் கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும். விவரம் ரூபாய். தொடக்க ரொக்க இருப்பு 1/4/2018 18,000. வாடகை செலுத்தியது 6,000. உதவித்தொகை அளித்தது 15,200. நுழைவு கட்டணம் பெற்றது 18,500. கட்டடம் வாங்கியது 2,10,000. பணியாளர் சம்பளம் 55,000. சந்தா பெற்றது 2,65,000. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்போட பேரு தமிழ் கல்வியியல் மன்றம். நாள் 2019 மார்ச் 31ஓட கணக்குகளை முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கணக்குக்கான தலைப்பு எழுதிக்கலாம். தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு தலைப்பு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கணக்குக்கான தலைப்பு எழுதியாச்சு. தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. இது நடுவுல கோடு போட்டு பிரிச்சாச்சு. இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். இங்க பெறுதல்கள் எழுத போறோம், இங்க ரூபாய், இங்கே செலுத்தல்கள், அதற்கான ரூபாய் இங்க. கணக்குல முதல் விவரமா தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்திருக்காங்க 18,000. எப்போதுமே தொடக்க இருப்பு கீழ் உணரப்பட்டதுன்னு நம்ம எழுதுவோம். பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்க நம்ம ரொக்க ஏடு மாதிரியே தான் போட போறோம். அதனால தொடக்க ரொக்க இருப்பை பற்று பக்கத்துல எழுத போறோம். அடுத்த விவரம் வாடகை செலுத்தியது 6,000. இந்த வார்த்தையிலே நம்மளுக்கு தெரியுது செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மன்றம் வேற எங்கேயோ வாடகை செலுத்தியிருக்காங்க. அந்த ரூபாய் 6,000 செலுத்தல்கள்ல எழுதிக்கணும். உதவித்தொகை அளித்தது 15,200. இதுவும் செலவு தான். அளித்தது அப்படின்னு சொன்னாக்கா வெளியில யாருக்கோ அளிச்சிருக்காங்க. இதுவும் செலுத்தல்கள்ல எழுத வேண்டிய ஒரு விவரம் தான். நுழைவு கட்டணம் பெற்றது 18,500. பெற்றது அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது பெறுதல்கள்ல எழுத வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது கட்டடம் வாங்கியது 2,10,000. கட்டடம் வாங்கியது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவசரமா படிச்சுட்டு கட்டடம் வாங்கியிருக்கிறோம் அப்ப பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுதிடுவோம். பணம் உள்ள வந்துச்சா வெளியில போனுச்சா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இந்த இடத்துல கட்டடம் வாங்கும் பொழுது நம்ம பணத்தை வெளியில செலுத்தி நம்ம கட்டடத்தை வாங்குவோம். அதனால இது செலுத்தல்ல எழுத வேண்டிய ஒரு விஷயம். பணியாளர் சம்பளம் 55,000. இந்த தமிழ் கல்வியியல் மன்றம் அவங்களுடைய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கி இருக்காங்க. அது 55,000 கொடுத்திருக்காங்க. இவங்க வழங்கிய சம்பளம் இது. எந்த நிறுவனமும் சம்பளத்தை பெறாது, அவங்களுடைய பணியாளர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கும். அதனால பணியாளர் சம்பளத்தை செலுத்தல்கள்ல எழுதணும். சந்தா பெற்றது 2,65,000.
பெற்றது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது பெறுதல்ல போட வேண்டிய ஒரு விவரம். கணக்குல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விவரத்தையும் நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்குல எடுத்து எழுதிட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் தொடக்க ரொக்க இருப்ப பற்று பக்கத்துல எழுதியாச்சு. நுழைவு கட்டணம் பெற்றது பெறுதல்ல போட்டாச்சு. சந்தா பெற்றது அதையும் பெறுதல்ல போட்டாச்சு. வாடகை செலுத்தியது செலுத்தல்கள்ல போட்டோம். உதவித்தொகை அளித்தது இதுவும் பணம் வெளியில போயிருக்கு செலுத்தல்ல போட்டாச்சு. கட்டடம் வாங்கியது அப்படின்னு சொல்லும்போது கட்டடம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, நம்மளுடைய காசு வெளியில போயிடுச்சு. பணத்தை செலுத்தி தான் கட்டடத்தை நம்ம வாங்கியிருக்கோம். ரொக்கம் பெற்றிருக்கிறோமா ரொக்கத்தை செலுத்தி இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கட்டடம் வாங்கும்போது நம்ம ரொக்கத்தை செலுத்தி இருக்கிறோம், அதனால செலுத்தல்கள் எழுதிட்டோம். பணியாளர்களுக்கு சம்பளம் போட்டாலும் ரொக்கமானது வெளியே செல்கிறது, இதுவும் ஒரு விதமான செலுத்தல் தான். அப்ப பணியாளர் சம்பளத்தையும் செலுத்தல்கள்ல எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்போதும் போல இருப்பு கட்டணம் பற்று பக்கத்துல உள்ள அமௌண்ட்டை கூட்டி நீங்க தனியா எழுதிக்கோங்க. அதே மாதிரி வரவு பக்கத்துல உள்ள அமௌண்ட்டையும் கூட்டி நீங்க தனியா எழுதிட்டு எது பெரிய அமௌண்ட் எது சின்ன அமௌண்ட் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். பற்று பக்கத்துல உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டினோம்னாக்கா 3,01,500ன்னு வருது. இங்க வரவு பக்கத்துல உள்ள 4 அமௌண்ட்டையும் கூட்டினோம்னாக்கா 2,86,200ன்னு கிடைக்குது. இப்போ இந்த அமௌண்ட் தான் அதிகம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ கடைசியா ஒரு லைன் விட்டுட்டு நம்ம 2 பக்கத்துலயும் டோட்டல்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இந்த ஒரு லைன் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுறதுக்காக விட்டுருக்கோம். இந்த பக்கத்துல உள்ள டோட்டலை போட்டாச்சு. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எழுதின பிறகு அதே டோட்டல் தான் இந்த பக்கமும் வரப்போகுது. க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக 3,01,500லேருந்து 2,86,200 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னாக்கா 15,300ன்னு ஆன்சர் கிடைக்குது. அதை தான் இங்க எழுத போறோம். இருப்பு கீழ் இறக்கப்பட வேண்டியது. $15,300ன்னு நம்ம இறுதி இருப்பை கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு.